டிடி ரிட்டர்ன்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு காமெடி படம், எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி படம். ஒரு டார்க் காமெடி கூட கிடையாது, அதே மாதிரியே வந்து டபுள் மீனிங் காமெடி கிடையாது, முகம் சுடிக்கிற மாதிரி காமெடிகள்லாம் கிடையாது. எல்லோரும் குழந்தைங்களோட, வீட்டில் இருக்கிற பெரியவங்க குழந்தைங்களோட எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணி படம் பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த படம் இப்படி எல்லா குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய ஒரு படத்துக்கு வர வசூல் நேற்று 3வது நாள் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் எல்லாரும் கழுவி ஊற்றுன 1 ஸ்டார்லாம் கொடுத்த ஒரு படத்துக்கு எல்ஜிஎம் அந்த படத்துக்கு 3வது நாள் வசூலில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ 3 நாளில் என்னடா இந்த படத்துக்கு போய் இவ்வளோ வசூலாகிருக்கு அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய வசூல் வந்திருக்கு. அப்புறம் இது இல்லாமல் இன்னும் நிறையா தமிழ் படங்களோட வசூல், அப்புறம் ப்ரோ அப்படின்னு தெலுங்கு ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. 3 நாளில் கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட வந்திருக்கு. அப்புறம் ராக்கி அவர் ராணிக்கு பிரேம் கஹானி அப்படிங்கிற ஹிந்தி படம், அந்த படம் வந்து ஒரு 3 நாளில் 70 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஓப்பன்ஹைமர், மிஷன் இம்பாசிபிள், இந்த 2 படமே இந்தியாவில் 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் பார்பி அந்த படத்தோட வசூல். ஸோ இது இல்லாமல் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம், ஸோ ஒரு டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட்டு, கேப்டன் பிரபாகரன். ஸோ விஜயகாந்த் அவர்களோட 100வது படம், ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறையா பேர் கரெக்டாகவே கண்டுபிடிச்சிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, உத்தம வில்லன் தான். உத்தம வில்லனில் சிங்கிள் கிஸ்கே லவ்வா அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் அதில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். ஸோ அதில் பைக்கில் நம்ம ஆண்டவர் உட்காந்து போட்டிட்டு போவார், முன்னாடி பூஜா குமார். ஸோ அந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் புரியாமல் என்னடா இந்த வயசில் வந்து இப்படி ஆடிட்டு இருக்காரு அப்படிலாம் சொன்னாங்க அந்த டைமில். ஆனால் அந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மசாலா ஹீரோ எப்படிலாம் வந்து ஓப்பனிங் சாங் இருக்கும், எப்படி ஹீரோயின் கூட ஒரு பாட்டு இருக்கும், வயசான காலத்துலையும் எப்படிலாம் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மசாலா ஹீரோவை இது பண்ணுற மாதிரி தான் அந்த பாட்டு இருக்கும். ஸோ கலாய்க்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. சிம்சன் ராஜ் அப்படிங்கிறவர் முதல்ல சொல்லியிருக்காரு உத்தம வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீ பிரவீன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, அப்புறம் JRM கேமிங், அப்புறம் ஹரிஷ், அப்புறம் மேத்யூ. ஸோ இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், அது என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், அவ்வளோதான். ஸோ மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 7 Day 19 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 1,84,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $9 மில்லியன் 74 கோடி. ஸோ இது வரையும் வேர்ல்டு வைடு $494 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓப்பன்ஹைமர் படத்தோட Day 10 கலெக்ஷன் ஸோ ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு, இந்தியாவிலையும் சரி வேர்ல்டு வைடும் சரி. ஸோ இந்தியாவில் வந்து 8,46,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $124 மில்லியன் இது மட்டுமே 1020 கோடி வருது. அப்புறம் இந்தியா முழுக்க 100 கோடியே 68 லட்சம். ஸோ வெறும் 10 நாளில் 100 கோடியை கடந்துருச்சு இந்த படம் ஓப்பன்ஹைமர். ஸோ இந்தியாவில் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டுங்க, மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ வேர்ல்டு வைடு $390 மில்லியன் 3215 கோடி வருது டோட்டலாக. ஸோ அப்புறம் பார்பி படத்தோட Day 10 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 3,85,00,000 நேற்று வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $204 மில்லியன் ஒரு மிகப்பெரிய நம்பரை நேற்று ஞாயிற்றுக்கிழமை கலெக்ட் பண்ணியிருக்கு. 1678 கோடி. ஸோ இது வரையும் இந்தியாவில் 37 கோடியே 49 லட்சமும், வேர்ல்டு வைடு $755 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. போகிற போக்க பார்த்தா 1 பில்லியன் கலெக்ட் பண்ணிடும் போலையே. ஸோ ஒரு பெரிய வசூலுங்க 2 படமுமே. அப்புறம் ராக் அவர் ராணிக்கு பிரேம் கஹானி அப்படிங்கிற படத்தோட Day 3 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 19 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, மிகப்பெரிய நம்பர். ஸோ இந்த படமே வந்து தொடர்ந்து எல்லாரும் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். வேர்ல்டு வைடு 27 கோடியே 65 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க இதுவரையும் 3 நாளில் 50 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 77 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 160 கோடி. அப்புறம் தெலுங்குல ப்ரோ அப்படிங்கிற படம் ஸோ Day 3 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 18 கோடியே 20 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 25 கோடியே 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் ஆந்திரா கலெக்ஷன் 71 கோடியே 80 லட்சமும், ஓவர்சீஸில் 18 கோடியே 97 லட்சமும்,
வேர்ல்டு வைடு 99 கோடியே 19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ 100 கோடி கிட்டே வந்துடுச்சுங்க வெறும் 3 நாளில். கண்டிப்பாக இந்த ஒரு வீக் டேஸு வீக்கெண்டு கடந்துருச்சுன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய நம்பர் எடுக்க போது. இந்த வருஷத்தோட டாப் 5 ஹையஸ்ட் கிராக்ஸ் கலெக்ஷனில் இந்த படம் கண்டிப்பாக இருக்க போகுது ஆந்திராவில், அதாவது தெலுங்கு மூவிஸில். அப்புறம் பேபி அந்த படத்தோட டே 17 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 86 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 4 லட்சம். ஸோ இந்த படத்தோட டோட்டல் ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷன் 57 கோடியே 30 லட்சமும், வேர்ல்டு வைடு 70 கோடியே 93 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, பெரிய வசூல். அப்புறம் மாவீரன் படத்தோட டே 17 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 90 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 28 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இதுவரையும் தமிழ்நாட்டில் 50 கோடியே 99 லட்சமும், வேர்ல்டு வைடு 85 கோடியே 48 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு, மிகப்பெரிய ஷேரை கொடுத்துருக்கு. ஸோ லாபமுமே வந்து நிறைய இடத்துல எடுத்துக்கிட்டு தான் இருக்குது இந்த படம். ஸோ இந்த படம் ஒரு ஹிட்டான மூவியாக தான் அமைஞ்சிருக்கு. அப்புறம் எல்ஜிஎம் அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்த படம் நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வசூல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 1 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 32 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் இதுவரையும் 3 கோடியே 86 லட்சம் 3 நாளில் வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 5 கோடியே 7 லட்சம். ஸோ 3 நாளில் 5 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இத்தனைக்கும் நல்லா இல்லை, 1 ஸ்டார்னு கொடுத்த ஒரு படம். அதாவது யாராவது ஒருத்தராவது நல்லா இருக்குன்னு சொல்லாமல் சரி இந்த படம் ஓடுறதுல நியாயம் இருக்குன்னு சொல்லலாம், யாருமே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே. ஸோ டைனோசார்ஸ் அப்படிங்கிற படம் டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 17 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 39 லட்சம், ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர். ஸோ பீஸா 3 அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம். ஸோ இதுவரையும் டோட்டலாக 3 நாள் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 31 லட்சம். இதுவரையும் தமிழில் வந்து ஹாரர் மூவிலே ஒரு ஒஸ்டான ஹாரர் மூவி அப்படின்னு இந்த படத்தை சொல்கிறாங்க. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் லவ் படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 21 லட்சம், வேர்ல்டு வைடு 24 லட்சம். இதுவரையும் இந்த படம் 3 நாளில் 54 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 2 கோடியே 80 லட்சம். இந்த படமே ஆக்சுவலாக இந்த எல்ஜிஎம் டிடி ரிட்டர்ன்ஸை தவிர எல்லா படமே டிசாஸ்டராக தான் அமைஞ்சிருக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டில். ஸோ டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3 கோடியே 45 லட்சமும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 15 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் 7 கோடியே 98 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 3 நாள் வசூல், வேர்ல்டு வைடு 9 கோடியே 32 லட்சம். ஸோ 3 நாள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பர், கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த படம் ஜெயிலர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற வரையுமே இந்த படம் ஓட போகுது. ஒரு மிகப்பெரிய நம்பரை கொடுத்து, மிகப்பெரிய ஷேரை கொடுத்து, மிகப்பெரிய லாபத்தை எடுக்க போகுது. ஸோ எவ்வளோ வந்து டோட்டலாக எடுக்க போகுது, அதாவது ஒரு கெஸ் பண்ணுங்களேன், ஒரு 20 கோடியா 25 கோடியா? ஸோ 50 கோடி அப்படிங்கிறது கஷ்டம். ஏன்னா வீக்கெண்ட்லேயே இந்த படம் வந்து ஒரு 4 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணுதுன்னா மறுபடியும் வீக் டேஸில் ஒரு 1 கோடி அந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணும். ஸோ எவ்வளோ ஒரு 20 கோடி 25 கோடி வருமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி ஒரு செட்டை இறக்குறாங்க. அந்த செட்டு இருக்கிறதுலே ரொம்ப மோசமான, ரொம்ப பரிதாபமான செட்டாக இருக்குது. ஸோ என்னென்னா ஸ்க்ரீன்ஸு சுத்தமாக அந்த படங்களுக்கெல்லாம் கிடைக்கல. அப்புறம் அதோட ப்ரோமோவெலாம் பார்க்கும்போது சீரியல் ப்ரோமோ மாதிரியே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், சின்ன படமாக இருந்தாலுமே நல்லா சூப்பராக மேக் பண்ணுற நல்ல கேமராஸ்லாம் இருக்குது. ஸோ நல்லா மேக் பண்ணி நல்லா மெனக்கெட்டு ஒரு சீனை வந்து எழுதி ப்ராப்பராக எழுதி சீனெல்லாம் மேக் பண்ணால் அவ்வளோ சூப்பராக வரும், மக்கள் கொண்டாடுவாங்க. ஏன் அருவின்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் நடித்த யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? அந்த படத்தை நம்ம கொண்டாடலையா? ஸோ கண்டென்ட் நல்லா இருந்தது அப்படின்னா எந்த படமாக இருந்தாலும் நம்ம கொண்டாட தான் போகிறோம். ஸோ வெப்புன்னு ஒரு படம் வருது, மேபி அதை பார்க்கும்போது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி இருக்குது. ஸோ அது நல்லா இருக்குது அப்படின்னா கொண்டாட தானே போகிறோம் நம்ம. ஏன்னா போர்த்தொழில் கொண்டாடலையா? அதுக்கு முன்னாடி அசோக் செல்வன் போன வருஷம் எத்தனை படம் நடித்தார், எல்லாத்தையும் நம்ம கொண்டாடி தீர்த்துட்டோமா? ஸோ போர்த்தொழில் நல்லா இருக்குங்கிறதுனால கொண்டாடணும். ஸோ அதே மாதிரியே நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு அது வெப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த முருடன்னு ஸ்ரீகாந்த் படம் வருது, அந்த படமும் நல்லா இருந்தால் கொண்டாடிட போகிறோம். ஸோ அதுக்கடுத்ததான் கேப்டன் பிரபாகரன் 1991ஆம் ஆண்டு வந்தது. இந்த படம் வந்து விஜயகாந்த் அவர்களோட 100வது படம். ஸோ கண்டிப்பாக விஜயகாந்த் ரசிகர்களோட ஒரு ஃபேவரட் மூவியாக தான் இருக்கும். ஆட்டமா தேரோட்டமா அந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் மறந்துருக்கவே மாட்டீங்க. ஒரு பயங்கர அந்த டைமில் பயங்கர பீக்கில் இருந்த சாங்கு. அது மட்டும் இல்லாமல் மன்சூர் அலிகான் பயங்கரமான ஒரு வில்லனிசம் பண்ணியிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட அந்த வீரப்பன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற இந்த படம் வந்து
விஜயகாந்த் அவர்களோட ஒரு முக்கியமான படம் அப்படின்னே சொல்லலாம். பட்டி தொட்டிலாம் ஓடிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு படம், ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 60 லட்சம். சென்னையில் மட்டுமே 34 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ சென்னையில் நம்ம 20 கோடிக்கு மேலே வசூல் இப்போ எடுத்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் தமிழ்நாட்டில் 4 கோடியே 40 லட்சம், டோட்டலாக வந்து 5 கோடியே 15 லட்சம் வந்து இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 2 கோடியே 75 லட்சம், ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.